நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ் இருக்கக்கூடிய 40வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு இப்படி என்ற ஒரு மட்டம் தந்துட்டு இவரை இப்படி காட்டட்டுமா, இங்க ஏபிசி அப்படியானது பூஜ்ஜியமாக வராதுன்னு சொல்றான். எங்களுக்கு தெரியுமே, தானத்துங்கள் கீழே பிடிபடினம் பிடிபட்டா முடிவெளிக்கு போடுவினம், எனவே வராது இவர். ஓகே, ஆனா இந்த மட்டை எப்படி செய்ய சொல்றான்னு சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் அவரை பயன்படுத்தி செய்ய சொல்லுறான். மற்றது நாங்கள் இவரை சுருக்கி கொண்டு வரைக்க எங்களுக்கு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வரணும் சொல்லுறான். அப்ப இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சதுரத்தாயத்துக்கு இவரை பற்றி கதைப்போம். அதாவது மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கிறார்கள் ஃபுல்லா பூஜ்ஜியமாக வரணும், அல்லது மூளை விட்டத்துக்கு மேலே இருக்கிறார்கள் எல்லாமே பூஜ்ஜியமாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் நாங்கள் இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கிற எல்லாரும் பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா அப்ப ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். மேலே இருக்கிற எல்லாமே பூஜ்ஜியமாக இருந்து கீழே இருக்கிறார்கள் வந்துச்சுன்னா எங்களுக்கு இவரை லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். மாறி பார்க்க வேண்டும். அப்ப இவரை சுருக்கணும், அப்படி கொண்டு வரணும். இதுல முக்கியமான விஷயம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் டைம். அப்ப இவரை பற்றி முழு பாடப்பிறகும் என்ன எங்களோட மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல போட்டு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் எப்படி செய்யணும்னு பாப்பீங்க. நான் மேலோட்டமா சொல்ல போறேன். அதாவது எங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு தாயம் தரப்பட்டு அவருக்கு டிட்டர்மினன்ட் காணிக்க நாங்கள் 2 ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணினோம்டா இங்க அவற்றை டிட்டர்மினன்ட் என்ன செய்ய போற, ஒரு மைனஸ் குறியால மாறுவார் பார்த்தாங்க. அதே போல ஏதாவது ஒரு ரோ ஆபரேஷனை செய்தவன்டா எங்களுக்கு ஆரம்பத்தில இருந்த டிட்டர்மினன்ட் தான் பிறகும் பெறும் பார்த்தாங்க. அதாவது என்ன, டிட்டர்மினன்ட்ல மாற்றம் நடக்கான்னு பார்த்தாங்க. அதே போல நாங்கள் அந்த ரோ ஆபரேஷன்ல கூட்டுற கழிக்கிற வேலை செய்தால்தான் மாறுபடாது. ஏதாவது பெருக்கிற பிரிக்கிற வேலை செய்தவன்டா என்ன நம்பரால என்ன பருமனால பெருக்கிறோமோ பிரிக்கிறோமோ அந்த பருமனால அங்காள பக்கம் பெறுறவரும் என்ன செய்வார். அதாவது இங்க நாங்கள் பிரிச்ச வேண்டா அங்கேயும் பிரிபடும். இங்க நாங்கள் நம்பரால பெருக்கின வேண்டா புதுசா வர டிட்டர்மினன்ட் அதே நம்பரால பெருக்கப்படுவேன். அப்ப அவ்வளவுதான். அந்த முக்கியமான அந்த 3 தான் எங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ல இருக்கிற. அப்ப நாங்கள் இந்த கேள்வி என்ன செய்யணும், அவையில பயன்படுத்தணும். அப்ப எங்களுக்கு இந்த முக்கியமான பாயிண்ட் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வரணும். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வரணும்டா மூளை விட்டது கீழே மேலே இருக்கிற பூஜ்ஜியமாக வரணும். அப்ப என்ன செய்ய வருவேன். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு இப்ப நாங்க பார்த்த 3 முடிவுக்கு தான். ஏதாவது இன்டர்சேஞ்ச் பண்றது, அல்லது ஏதாவது ரோ அல்லது குழந்தை நாங்கள் கழிக்கிறது கூட்டுற வேலைக்கு போகணும், அல்லது ஏதாவது ரோவை பிரிக்கிறது பெருக்கிற வேலைக்கு போகணும். ஆனா எங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது, இங்க ஒன்று இருக்கிற இங்கேயும் ஒன்று இருக்கிறான். பொதுவா கழிப்பன் ரோவை இங்கேயும் கழிக்கலாம். கழிச்சு என்ன செய்வேன், எங்களுக்கு ஒரு சுகமான நாள் வருவேன். அதாவது பூஜ்ஜியம் வரணும். அப்ப முடிஞ்சவரை நாங்க பூஜ்ஜியம் ஆக்கணும். லோவர் ரேங்களோ அப்பர் ரேங்களோ பிறகு அப்ப என்ன செய்யலாம், 2வது ரோ பூஜ்ஜியம் ஆக்கலாம். மாறி கழிச்சா முதலாவது பூஜ்ஜியம் ஆக்கலாம். நான் 2வது பாக்குறேன். பாருங்க, 2வது ரோ பூஜ்ஜியம் ஆக்கலாம். எப்படி பூஜ்ஜியம் ஆக்கலாம், முதலாவது ரோவோட கழிச்சிங்களா பூஜ்ஜியம் ஆக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியும், கூட்டல் கழிக்கிற வேலைக்கு ரோ ஆபரேஷன் செய்ய அவரை டிட்டர்மினன்ட் பெருமானம் மாற்றம் அடைவாரோ, மாற்றம் அடைய மாட்டார். அப்ப இதே டிட்டர்மினன்ட் தான் தருவார். அப்ப நாங்க அப்படியே எழுதிக்கொள்ளலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. இவர் சமன் 2வதுதான் மாற்றம் நடக்குது. அப்ப மிச்சாக்க என்ன செய்வீங்க, அப்படியே கூடுவீங்க. 2வதுல மட்டும்தான் நீங்கள் மாற்றத்தை எழுத கொண்டிருப்பேன். இவர்ல இந்த வரை கழிச்சிங்கன்னா மைனஸ் என்று வருவேன். இவர்ல இருந்து வரை கழிச்சா பி என்று வரும். இவர்ல இருந்து வரை கழிச்சா பூஜ்ஜியம் என்று வருவேன். எங்களுக்கு மேல 2வது ரோவுல ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் மேலதான் பூஜ்ஜியம் வர போகுது. எனவே இவர் ரோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே மூலவிட்டத்துக்கு மேலே இருக்கிறாங்களா பூஜ்ஜியமாக்கினா நல்லா. அப்ப என்ன செய்யலாம், மூலவிட்டத்துக்கு மேலே இருக்கிறாங்களோ பூஜ்ஜியமாக்க வேண்டும். அப்ப நான் பார்த்த உடனே யோசிக்கிறேன், என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்ப மேலே இருக்கிறாங்க பூஜ்ஜியமாகணும். அப்ப R1 இருந்து கொண்டு R3 கழிச்சனண்டா எங்களுக்கு என்ன வருவார், இங்கேயும் ஒரு பூஜ்ஜியம் வருவார். இவர்ல இருந்து வேற கழிக்க அங்க மேல பூஜ்ஜியம் வருவாரானே. அப்ப R1 தான் மாற்றம் நடக்க போகுது. இந்த ரோ ஆபரேஷன் கூட்டல் கழித்தல மட்டும் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே அந்த டிட்டர்மினன்ட் இந்த டிட்டர்மினன்ட் சமனாக வருவார். R1 தான் மாற்றம் நடக்க போகுது. அப்ப மிச்சாக்க என்ன செய்வீங்க, அப்படியே போடுவீங்க. மிச்சாக்களை அப்படியே போடுவீங்க. R1 என்ன செய்வீங்க, இவர்ல இருந்து இவரை கழிப்பீங்கன்னா ஏ என்று வருவார். ஓகே, நல்லா. இவர்ல இருந்து இவரை கழிச்சா பூஜ்ஜியம் என்று வருவார். இவர்ல இருந்து இவரை கழிச்சீங்கன்னா மைனஸ் சி என்று வருவார். மைனஸ் சி என்று வருவார். ஓகே, அப்ப நாங்கள் இப்படி செய்து போட்டோமே. எங்களுக்கு மேல இருக்கிற மூலவட்டத்துக்கு மேல இருக்கிற 2 பூஜ்ஜியம் வந்தது. இப்ப இவரை நாங்க பூஜ்ஜியம் ஆக்க வேண்டும். கேள்வியில கட்டாயம் சொல்லி இருக்கிறான். எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அவரை நாங்கள்
அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அல்லது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கொண்டு வர வேண்டும் என்ற கேள்வியை சொல்லி இருக்கிறான் பாப்போம். ஆனா இப்ப நான் விடிய கொஞ்சம் யோசிக்கிறேன். டக்குனு பார்த்தோன்னா கடுத்த ஐடியா வரையில என்ன செய்யலாம். ஆனா இங்க பாருங்க ஒன்றுங்குளே ஒன்றுங்குள் பி ஒன்றுங்குள் சி எல்லாம் இருக்கிறார். அதாவது என்ன ஏபிசியால வந்து பெருக்கப்படுது பிரிப்படுது. முன்னுக்கு என்ன காட்ட வேண்டிய விடையில முன்னுக்கு ஏபிசி இருக்குது. ஏபிசி இருக்குது. வேணுமா உங்களுக்கு என்ன இருக்கிற வேணுமாண்டா ஒரு ரோவுல எல்லாருக்கும் பொதுவா ஒரு ஆள் இருந்தாருண்டா அல்லது ஒரு குளத்துல யாரும் ஒரு ஆள் பொதுவா இருந்தாருண்டா நாங்கள் அவரை வெளியில கொண்டு வரலாம். அல்லது மேலதிகமான பெருக்கணும்டா வேணும்னா பிரிச்சு போட்டு அவரால பெருக்கலாம் என்ற முடிவு இருக்குது. அதான் மூன்றாவது பிரிச்சு பெருக்கிறது. இங்க பாருங்க இந்த ரோ ஃபுல்லாவே யாரு இருக்கிற எங்களுக்கு வேணுமண்டா ஏ இருக்கிறார். வேணுமண்டா ஒரு பிஏ ஃபுல்லா வழியில எடுக்கலாம். வேணுமண்டா ஒரு சிஏ வழியில ஃபுல்லா எடுக்கலாம். ஏன் டக்குன்னு பாக்குறேன் ஐடியா ஒண்ணு தெரியல. அங்க ஏபிசி வழியில தூக்கப்பட்டிருக்கு. எனவே நான் என்ன செய்யறேன் ஏபிசிய வழியில தூக்குறேன். ஏய தூக்கேக்க ஏதாவது ரோவுல மாற்றம் நடக்கும், ஏதாவது குளத்துல மாற்றம் நடக்கும். ஃபுல்லா மாற்றம் நடக்காது. சரி, அது முக்கியமா தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருப்பேன். அதாவது முதலாவது குளத்துல இருந்தோடே எடுக்கிறேன். எடுத்தா ஒன்று வருவேன், இங்க -1 வருவேன், இங்க ஒன்றுங்குள்ளே வருவேன். ஓகே, ஒன்றுங்கள் எல்லாம் வருது, விடையிலையும் இருக்குது. பாப்போம் ஏதாவது செய்வேன். அடுத்த செய்யலாம். இங்க பூச்சியம் இருக்கிறேன். பிய தூக்கி இங்க ஒன்று வருவேன், பிய தூக்கி ஒன்றுங்குள் பி என்று வருவேன். ஓகே, அடுத்த சிஐ நான் முன்னுக்கு எடுத்துட்டேன். ஏதாவது ரோ அல்லது குளத்துல மாற்றத்தை செய்யணும். இந்த குளத்துல போய் பார்ப்பேன். இங்க -1 போடுறேன். சிஏடு கேட்க பூச்சியம் வருவேன். சிஏடு கேட்க இங்க சிஏடு கேட்க ஒன்று வரும், அங்க சிஏடு கேட்க ஒன்றுங்குள் சி என்று வருவேன். அப்ப நாங்க என்ன முடிஞ்ச வரை ஏபிசிய செட் பண்ணிட்டா அங்கால இருக்கிற ஆளை செட் பண்ணா விஷயம் முடிச்சு. அப்ப இங்க வர மெகினா பூச்சியம் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வரணும். அப்ப இங்க 2 பேர் பூச்சியம் ஆகிக்கணும், இங்க பூச்சியம் ஆக்கிட்டா விஷயம் முடிச்சு. என்னண்டா அங்க பூச்சியம் ஆக்கலாம்னு பாத்தீங்களா அவருக்கு தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது ஷார்ட்கட்டா ஒரு வழி நிக்குது. என்ன ஷார்ட்கட் வழி நிக்குது சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு பாக்குறேன் எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கிறாரோ அன்னு பாத்தீங்களா வேணுமண்டா இங்க பூச்சியம் வர வேணுமண்டா நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் இவரை கூட்டலாம். ஏன் என்னோட கூட்டுவீங்கள் இப்ப நீங்கள் C3 என்ற குளம் இருக்கிறாரு. C3 என்ற குளத்துல போய் எங்களுக்கு C1 கூட்டு படைக்க எங்களுக்கு யாரு தருவார் இந்த இடத்துல பூச்சியம் பெறுவார். இவர் அவரால் கூட்டேக்க அந்த இடத்துல பூச்சியம் பெறும். பாப்பம் ஏதாவது வழி வருது கொண்டு. ஏன் நான் இப்படி பாக்க ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா வந்துச்சுன்னா உங்களுக்கு மூளை விட்ட பெருக்கமே என்ன வரும் உங்களுக்கு கணக்கா இவரா வந்துச்சுன்னா முடிச்சு அவரா வந்துச்சுன்னா விஷயம் முடிச்சு. அப்ப என்ன செய்யலாம் இவரால பெருக்க இங்க பூச்சியம் பெறுவார் எல்லாம். ஆனா இவரால பெருக்க இங்க -1 வந்துருவேன். அது உங்களுக்கு ஒரு நல்லது இல்லதான். அப்ப வேற வழி இருக்கிறாரோ அப்ப அப்படி பெருக்க இங்க -1 வந்துருவேன். நம்ம இங்க 1+ இவராம் பெறுவேன். அங்க அந்த பக்கத்தால பாக்க நல்லது இருக்குதா. அப்ப வேற ஏதாவது வழி இருக்கிறாரோடு பாக்குறேன். இங்க பூச்சியம் வர வேண்டும். அப்ப சரி பாப்போம் செய்துட்டு போவோம். இல்லாட்டி அடிக்கிறேன். அப்ப நான் செய்யறேன் அவரை கூட்டேக்க ஏபிசி என்று இருக்கிறேன். இங்க பக்கம் பாக்க எங்களுக்கு மட்டும்தான் வர போகுது. கூட்டு போடுற கழிவு நடக்காது, ஒரு மாற்றம் நடக்காது. C3 மாற்றம் நடக்க போகுது. 1 -1 ஒன்றுங்குள் ஏ இங்க பூச்சியம் 1 ஒன்றுங்குள் பி என்று வருவ. இங்க பாக்க கூட்டேக்க என்ன வருவ பூச்சியம் என்று வருவ. அவரையும் கூட்டேக்க -1 வருவ. இங்க பாக்க கூட்டுறான். எனவே ஒன்றுங்கள் பி வந்துச்சுன்னா விஷயம் முடிச்சு. பார்த்த உடனே எங்களுக்கு ஐடியா விளக்குது. என்ன ஐடியா சொல்லுங்க பாப்போம். இப்ப எங்களுக்கு பார்த்தோம் முந்திர மூளை விட்டம் வந்து பெருக்கத்தான் அவர் பெறணும் கணக்கா. ஆனா என்ன முந்திர மூளை விட்டத்துக்கு மேல இருக்கிற எல்லாமே பூச்சியமா தான் பெறணும். அப்ப இவரை கூட்டு விட்டீங்களா இப்ப C3 வந்து என்ன வேற போற C3 ஆனது C2 கூட்டு படைக்க கணக்கா வரும் போல நடக்குது. என்ன வருவ எங்களுக்கு C3 மாற்றம் நடக்கணும். மிச்சாக்கள் அப்படியே வரும். C3 என்ன சொல்ல போகுது C2 கூட்டப்பட போகுது. இவரும் கூட்டக பூச்சியம், இவரும் கூட்டக இங்க பூச்சியம், அவரும் கூட்டக பாருங்க ஒன்றுங்குள் பி பிளஸ் ஒன்றுங்குள் சி என்று வாங்க. கணக்கா எங்களுக்கு முந்திரு மூளை விட்டத்துக்கு மேல இருக்கிற எல்லாமே பூச்சியமா வந்துட்டு அவனும் அப்படித்தான் சொன்னோம். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா வரணும் மட்டும் நானும் பெற பண்ணிட்டேன். இப்ப வாக்கணும் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் இப்படி இருந்துச்சுண்டா நாங்க என்ன செய்யலாம் முந்திரு மூளை விட்ட பெருக்கம் தான் அதை இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சுருக்க வரணும். இப்ப இவருக்கு பதிலா ஒன்றுங்குள் பி ஒன்றுங்குள் சி என்று போட்டுக் கொள்ளலாம். அப்ப காட்ட சொன்ன விட கணக்கா அப்படியே வருது. வடிவா செய்யலாம் அந்த கேள்வி. அதுக்காக தான் இங்க சேர்ந்து திருப்பி கீழே இங்க ஏபிசி பிரிவர்ற வழியா. எனவே கீழே இருக்கிறார்கள் எப்படியா நாக்களா வரக்கூடாது, பூச்சியமாக வரக்கூடாது போட்டுக் கொள்வீங்கள். இது ஒரு நல்ல கேள்வி.
அப்ப இவர்தான் தரப்பட்ட மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் எடுக்கக்கூடிய 40வது கேள்விக்கான விடையாக இருப்ப. அடுத்த நாங்கள் 41வது கேள்வி பார்ப்போம்.